தமிழோட அம்மா அவங்க 2 பேரையும் மனசு மாறி ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே நம்ம நினைச்சோம். இப்பவும் 2 பேரையும் ஒதுக்கிதான் வச்சிருக்காங்க. ஐயோ, எதுக்கு இப்படி சின்னஞ்சிறுசுகளை கஷ்டப்படுத்துறாங்க? இதை நான் சும்மா விட போறதில்ல. அந்த அம்மாவை பார்த்து நாக்க பிடிக்கிற மாதிரி 4 கேள்வி கேட்க. உட்காரு. அம்மா 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 என்னாச்சு? சாமி கும்பிட போலாம் வா. சாமி கும்பிட வரப்ப எப்படியா மூஞ்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது? கொஞ்சம் சிரிச்ச மாதிரி இருக்கலாமே. வா. சரஸ், ஒரு நிமிஷம். இங்க ஒரு முக்கியமான பிரகாரம் இருக்கு, முதல்ல அங்க போய் கும்பிடலாம். முதல்ல பிள்ளையார கும்பிட்டு தானே மத்த சாமியை கும்பிடுவாங்க. ஐயோ, இப்போ இங்க ரூல்ஸ் மாத்திருக்காங்க. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி பாவரிசை லாஸ்டா தான் வருது. சோ கடைசியா தான் கும்பிடணும். ஓகேவா? வா வான்னு சொல்றேன்ல. அக்கா அருண், இதுக்கே எப்படி ஃபீல் பண்ண? எப்படி இன்னொரு முக்கியமான சாமி இருக்கு அங்க பார். அழாத தங்கம். பாட்டி சொல்றேல, அழாத. எப்படி இருக்க பாட்டி? எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கேன். பாட்டி, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு உடனே நான் எப்படி பதறி போயிட்டேன் தெரியுமா? எல்லா விஷயத்தையும் மாப்பிள்ள சொன்னாரு. பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னா எனக்கு மட்டும் மனசு கேட்குமா என்ன? எனக்கும் பாட்டியை பார்க்கணும் பேசணும்னு தோணாதா? சாரிங்க, அவசரப்பட்டு உங்களை தப்பா நினைச்சிட்டேன். நீ எப்பவுமே இப்படிதானடி. தமிழ் காலையிலே ஃபோன் பண்ணி பாட்டியை நீ கோயிலுக்கு கூட்டிட்டு வந்துரு, நானும் சரஸ்வதியை கூட்டிட்டு கோயிலுக்கு வந்துடுறேன்னு சொன்னாரு. சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அதனாலதான் நானும் உன்கிட்ட சொல்லல. அதுக்குள்ள தமிழ மனசுக்குள்ள திட்டி தீர்த்திருப்பியே. சாரிங்க. பரவாயில்ல. பாட்டியை நினைச்சு நீ வீட்டில் வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது என்னால் எப்படி நிம்மதியாக வேலை பார்க்க முடியும்? அதான் பாட்டி நீ எப்படியாச்சும் மீட் பண்ணணும்னு இந்த அரேஞ்ச்மெண்ட் பண்ண. பாட்டியை பார்த்துட்டல, நல்லா சந்தோஷமா மனசு விட்டு பேசு. பாட்டி, இப்போ உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? எனக்கு என்ன குறை, நான் நல்லா தான் இருக்கேன். உன்னை நினைச்சுதான் எனக்கு உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. கஷ்டப்பட்டு போராடி கல்யாணம் பண்ணிட்டு போய் நீ நிம்மதி இல்லாம இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. உன்னை திரும்பவும் வீட்டுக்குள்ள சேர்த்துக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் தெரியுமா? ஆனா முழுசா உங்களை ஏத்துக்கல. வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஓரமா ஒதுக்கிதான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்னப்பா இதெல்லாம்? உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்க, ஊருக்கே நியாயம் சொல்றவங்க. அவங்க இப்படி பண்ணலாமா? நாங்களும் தப்பு பண்ணிருக்கோம்ல பாட்டி. அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனையா கொடுக்கறது?
கேட்ட அடுத்த நிமிஷமே எனக்கு மூச்சு முட்டிடுச்சு. நெஞ்செல்லாம் அடைச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. விடுங்க பாட்டிமா, எல்லாம் சரியாயிடும். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. 3ஆம் நம்பர் மிஷினா? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஹலோ. பாட்டி, அப்பா அம்மாலாம் எப்படி இருக்காங்க? அவங்களுக்கு எப்பவும் ஓ நினைப்பு தான். அவங்களுக்காவது உன்னை பரீட்சை எழுதும்போது பார்க்க முடிஞ்சது. எங்களுக்கு அந்த குடிப்பினையும் இல்லையே. அதான் இப்ப பாத்துட்டுமே பாட்டி. இப்படி ஒளிஞ்சு ஒளிஞ்சு பாக்குறதுக்காகவா உன்னை ஆசை ஆசையா வளர்த்தோம்? என்ன பண்றது பாட்டி? அப்பா அம்மா கிட்ட சொல்லு, எல்லாமே மாறிடும். காவியா, அந்த பூவை வச்சு விடுமா. எப்படிடா இருக்க? நல்லா படிக்கிறியா? நல்லா இருக்கேன்க்கா, நல்லா படிக்கிறேன். படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். நல்லா படி. அருணே, நீ வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு வச்சிருந்த பணத்தை தான் ஏன் கல்யாணத்துல செலவு பண்ணாங்க. என்னால உன் கனவு நடக்க முடியாம போயிடுச்சுலடா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. அதான் மாமா நகையெல்லாம் திருப்பி கொடுத்துட்டாருல. இப்ப நான் அப்ளை பண்ணிருக்கேன். அநேகமா நெக்ஸ்ட் இயர்ல எனக்கு கிடைச்சிரும்க்கா. கண்டிப்பா நான் ஃபாரின் போய் படிப்பேன். சரசு, எங்களை எல்லாம் இப்படி விழுந்து விழுந்து விசாரிக்கிறியே, அந்த வீட்டுல உன்னோட நிலைமை என்னவா இருக்கு? நான் நல்லா தானே இருக்கேன் பாட்டி. நல்லா இருக்கேன்னா? என்ன பரீட்சை எழுத விடுறாங்க, உடம்பு சரியில்லைன்னா விசாரிக்கிறாங்க, வேலைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்குது. அவரும் என் மேல ரொம்ப பாசமா இருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும் பாட்டி? இங்க வா வா. என்ன? நீ சந்தோஷமா இருக்கியா? அந்த வீட்டு மருமகளா இருக்கியா? சொன்னாலும் சொல்லலனாலும் நான் அந்த வீட்டு மருமக தானே. எப்படி? காலையில எழுந்திருச்சு வாச தெளிச்சு கோலம் போடுறதுல ஆரம்பிச்சு வீட்டு வேலையெல்லாம் நீ தான் செய்யறியா? முத ஆளா பூஜை அறையில போய் உன்னால விளக்கேத்த முடியுதா? அந்த வீட்டுல நல்லது கெட்டது முடிவெடுக்கிறப்போ உன்னை உட்கார வச்சு பேசுறாங்களா? குறிப்பா அடுப்படிக்குள்ள உன்னை அனுமதிக்கிறாங்களா? வீடு உன் ராஜாங்கம்னா அடுப்படிதான் கொலு மண்டபம். அந்த அடுப்படி ஆடுறவதான் அந்த வீட்டோட உண்மையான மருமக. நீ பொங்கி போட்டு அந்த வீட்டு ஜனங்க சாப்பிட்டாங்கன்னாதான் உன்னை அந்த வீட்டு ஜனங்க ஏத்துக்கிட்டாங்கன்னு அர்த்தம். இல்லைனா நீ அந்த வீட்டுல இருக்கிற ஒரு தூணு சேர் மாதிரி தான். ரொம்ப தப்பா இருக்கே தங்கம். இதை அப்படியே விடக்கூடாது. பிறந்த வீட்டுல தான் உங்க அப்பா உன்னை பல வருஷமா ஒதுக்கி வச்சிருந்தான். உகுந்த வீட்டுல போயும் உனக்கு அதே நிலைமைன்னா எங்களால எப்படிமா தாங்கிக்க முடியும்? எனக்கு தெரிஞ்சு அந்த அம்மா எவ்வளவு கனிவா இருக்காங்களோ அதே அளவுக்கு அதிக பிடிவாதத்தோடயே இருக்காங்க. அந்த அம்மா இப்போதைக்கு உனக்கு மருமகங்கிற உரிமை கொடுக்க போறதில்ல. அவங்க கொடுக்கலங்கிறதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா? நாம தான் அதை எடுத்துக்கணும். என்ன சொல்ற பாட்டி? உரிமைய கொடுப்பாங்கன்னு காத்துட்டு இருக்க கூடாது. அதுக்கு நீ பழைய சரஸ்வதியா மாறணும். பழைய சரஸ்வதி எப்படி இருப்பா? சுட்டியா, துரு துருன்னு, புத்திசாலியா, தைரியமானவளா இருப்பா இல்ல? நீ அப்படி மாறணும். கல்யாண விஷயத்திலேயே நீ துணிச்சலா முடிவெடுத்ததுனாலதான் ஆசைப்பட்டவனே அடைஞ்சு காட்டின. அதே மாதிரி அந்த வீட்டு மருமகளா நீ முழுசா மாறணும்னா இருக்கிற தடைகளை உடைக்கணும். தானெல்லாம் உடையாது, நாம தான் உடைக்கணும். வேணாம் பாட்டி, ஒரே ஒரு தப்பு பண்ணதுக்கு தான் நாங்க இவ்ளோ பெரிய பிரச்சனையோ தண்டனையோ அனுபவிச்சுட்டு இருக்கோம்.
மறுபடியும் தப்பெல்லாம் பண்ண வேணாம் பாட்டி. உண்மையா இருந்து அவங்க மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் நானும் அவரும் காத்துட்டு இருக்கோம். எவ்வளவு நாளைக்கு? இந்த ஜென்மம் பூரா காத்துக்கிட்டு இருக்க போறீங்களா? அந்த அம்மாவோட வீம்புக்கு முன்னாடி உங்க உண்மைக்கு மரியாதை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுல்ல. உண்மையாவே வீடுகள்ல நல்லது நடக்கிறதுக்கு சில சமயம் சாமியே நாடகம் போட்டிருக்கு, பொய் சொல்லியிருக்குன்னு கதைகளை படிச்சதில்ல. அதனால நீ அழுகிறது, கெஞ்சறது, பொறுமையா இருந்ததெல்லாம் போதும். சாமர்த்தியத்தை வெளியேடு. முதல்ல அந்த வீட்டு அடுப்படியில ஏறு. படிப்படியா மருமகளுக்கான எல்லா உரிமையும் வாங்கி காட்டு. பாட்டி உனக்கு நல்லதுதான் சொல்லுவேன். உன்னால எல்லாம் சாதிக்க முடியும் சரஸ்வதி. நீ பழைய சரசுவா மாறு. ஓகே ஃபைன். வணக்கம் மேடம். வணக்கம், வாங்க. சரி சரி சரி, நான் உங்களுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணி என்ன விஷயம்னு சொல்றேன். ஓகே. மேடம் பிஸியா இருக்கீங்களா? பிஸியாவே இருந்தாலும் உங்ககிட்ட பேசுறது தான் முக்கியம். வாங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும் மேடம். உங்க ஆர்வத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. விஷயம் என்னாச்சு அதை முதல்ல சொல்லுங்க. மேடம், டிபார்ட்மெண்ட்ல நம்பரை வச்சு சேஸ் பண்ணி பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்ல மேடம், ரொம்ப கஷ்டம். என்ன சார், மொத்தமா 5 லட்சம் ரூபாயை தூக்கி கொடுத்துருக்கோம். வாங்கி பைக்குள்ள போட்டுக்கிட்டு இப்ப கஷ்டம் நஷ்டம்னு கதை சொல்லிட்டு இருக்கீங்க. மேடம், அவ்வளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சேன்னு சொல்ல வர்றேன் மேடம். அப்படியா? நான் கூட பயந்தே போயிட்டேன். கீதா, வாயை வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் கூட சும்மாவே இருக்க மாட்டியா? என்ன சார் ஆச்சு? சுத்தி வளைக்காம நேரடியா விஷயத்த சொல்லுங்க. எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு. மேடம், எல்லாம் சந்தோஷப்படுற விஷயம் தான் மேடம். பேப்பரை கண்டுபிடிச்சாச்சு. மேடம், அந்த பொண்ணு பேரு சரஸ்வதி தானே? ஆமா ஆமா. பேப்பரை சேஸ் பண்ணிட்டேன். வேல்யூவேஷன் பண்ண போறது யாருங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவருக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டேன். அந்த பொண்ணு உண்மையிலேயே நல்லா தான் எழுதியிருக்கு மேடம். ஆனாலும் அவர் அண்டர் பாஸ் மார்க் தான் போடுறேன்னு சொல்லிட்டாரு மேடம். கண்டிப்பா அந்த பொண்ணு ஃபெயில் தான் மேடம். இனிமே அதை நினைச்சு நீங்க கவலையே பட வேண்டாம். ஆதி, அப்புறம் மேடம், இந்த விஷயம் வெளியில யாருக்கும் அதெல்லாம் மூச்சு கூட விட மாட்டோம். நீங்க எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. நல்லது பண்றவங்களுக்கு அதை விட பெருசா நல்லது பண்ணி தான் எனக்கு பழக்கம். என்னால கெடுதல் பண்ணவே முடியாது. வாங்கிக்கோங்க. இதெல்லாம் இருக்கட்டும் மேடம், ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், நாங்க எப்பவும் எல்லா விஷயத்திலயும் கரெக்டா இருப்போம். பின்ன ஒருத்தரை ஃபெயில் ஆக்கணும்னா ஆக்கியே தருவோம்ல. இல்லம்மா, அதுக்கான அமௌண்ட் என்னவோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துருவோன்னு சொன்னேன். கொடுங்க தம்பி. இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அப்ப நான் வரேன் மேடம். ரிசல்ட் வரட்டும், அப்புறம் வந்து பாருங்க. சரி மேடம். இன்னும் நீங்க எதிர்பார்க்காத பல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷம் மேடம், வரேன். அம்மா, நீங்க சாதிச்சிட்டீங்கம்மா. என்னதான் இருந்தாலும் ஹை கிளாஸ் மைண்ட் ஹை கிளாஸ் தான்மா. கீதா, பணம் மட்டும் நம்ம கையில இருந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம். நிறைய பேருக்கு அது புரிய மாட்டேங்குது. இது பணம் வச்சிருக்கவங்களுக்காக மட்டும் இருக்கிற உலகம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா சந்தோஷமா இருக்கலாம். என்னம்மா, மாத்திரை எல்லாம் போட்டில்ல? அதை ஏன் கேக்குறீங்க? இன்னும் எவ்வளவு நாளைக்கு இந்த எம்சை எல்லாம் அனுபவிக்கணுமோ என்னமோ. கொஞ்ச நாளைக்கு தானே. உடம்பு குணமானதும் எல்லாத்தையும் நிறுத்திடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காருல, அப்புறம் என்ன? சமந்தி, சமந்தியம்மா, சமந்தி வண்டி நிறுத்துப்பா, நிறுத்து. சமந்தியம்மா கொஞ்சம் நில்லுங்க. கோதம்மா நில்லுங்க, நில்லுப்பா, நில்லுங்க. என்னம்மா அது? பெரிய மனுஷன் நீங்க, நீங்க இப்படி பண்ணலாமா? என்னை விட வயசுல சின்னவங்க தான்.
ஆனா மனசால பக்குவப்பட்ட மனுஷின்னு நினைச்சேன். நீங்க இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு கேட்ட உடனே என் மனசே ஆறல. உங்களுக்கு எங்க மேல கோவம்னா எங்களுக்கு தண்டனை கொடுங்க. அந்த சின்னஞ்சிறுசுகளை விட்டுருங்க. பாவம் அதுங்க. ஒரே ஒரு தப்புக்கு நாங்க நிறைய தண்டனை அனுபவிச்சிட்டோம், நிறைய அவமானப்பட்டுட்டோம். இன்னும் என்ன எதிர்பார்க்கறீங்க? என் வயசுக்கு கால்ல விழாத குறையா எத்தனை தடவை கையெடுத்து கும்பிட்டு மன்னிச்சுக்காங்க மன்னிச்சுக்காங்கன்னு கேட்டிருப்பேன். என் பையனும் மருமகளும் அழுது அழுது எத்தனை தடவை உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துமா உங்க மனசு இறங்கல? என்ன பிரச்சனைன்னு தெரியலையப்பா. என் பேத்தியையும் உங்க பையனையும் மன்னிச்சுதான் மறுபடியும் உங்க வீட்டுல சேர்த்து வச்சிருக்கீங்க நம்பினவே. ஆனா வீட்டுக்குள்ள சேர்த்து வைக்கிற மாதிரி சேர்த்து வச்சு அவங்கள வீட்டுக்குள்ளேயே தள்ளி வச்சிருக்கீங்களாமே. யாரும் அந்யோன்யமா பேசுறது இல்லையா? தங்கறதுக்கு இடமும் சாப்பிட சாப்பாடும் கொடுத்துட்டா அதுக்கு பேர் குடும்பமா? இதுக்கு நீங்க அவங்கள வீட்டுக்குள்ள சேர்த்துக்காமையே இருந்திருக்கலாமே. என்னம்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு ஏற்கனவே சொல்லியிருக்கோம். எதுவும் இல்லைன்னு சொன்னப்பெல்லாம் நாங்க சரின்னு ஒதுங்கி தானே போனோம். எதுக்காக? என் பேத்தி நல்லபடியா வாழணுங்கிறதுக்காகத்தானே. என்னடி பெரிய பிரச்சனை போல? ஒரு நாள் கமுக்கமா வச்சிருந்தாங்க, இப்பதான் வெளியே தெரியுது. எங்க வீட்டு பொண்ணை நாங்க பாக்குறது இல்ல, பேசுறதும் இல்ல, மொத்தமா ஒதுக்கி வச்சிட்டோம். எதுக்காக? நீங்க சொன்ன ஒரு வார்த்தைக்காக. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சரி, அவங்க சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டாங்களே, நாமளும் அப்படி இருக்கணும்னு நினைச்சிருக்கணும்ல. எங்க குடும்பத்துல என்ன வேணாலும் நடக்கும், அதை கேட்கிற உரிமை உங்களுக்கு இல்ல. ஏன் உரிமை இல்ல? பாதிக்கப்பட்டது எங்க வீட்டு பொண்ணு, அதுக்கு நியாயம் கேட்க கூடாதா? நியாயத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? அவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டு கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம வந்து ஏன் முன்னாடி நின்னு பேசிட்டு இருக்கீங்க? ஆமாமா, பொய் சொல்லிட்டோம், ஒரு உண்மையை மறைச்சிட்டோம், தப்புதான். அதுக்காக நீ இவ்வளவு வீம்பு வீராப்பு காட்டுறது எந்த விதத்துல நியாயம்? போத 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நாங்க ஒரே ஒரு பொய் தானே சொன்னோம். என்னமோ கொலை பண்ண விரோதி மாதிரி பாக்குறீங்க. என்ன சொன்னீங்க? 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணணுமா? பெரியவங்க சொன்னது 1000 தடவை போய் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தான். நாங்க ஒரு தடவை கூட சரியா பார்க்காம கல்யாணம் பண்ணி வச்சதுதான் எங்களோட தப்பு. கொலை பண்றது மட்டும்தான் பாவம் நினைக்கிறீங்களா? நம்ப வச்சு கழுத்து இருக்கிறதும் பொய் சொல்லி ஒரு குடும்பத்தை ஏமாத்துறதும் கூட பெரிய பாவம் தான். ஏமா தேவையில்லாம இவங்க கிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இவங்க வேணும்னு நம்மளை அவமானப்படுத்துறதுக்காகவே இப்படி எல்லாம் பண்றாங்க. வா போலாம். ஐயா கொஞ்சம் நில்லுங்க, நில்லுங்க சொல்றேன் இல்ல. யாரையும் அவமானப்படுத்துறது எங்க நோக்கம் இல்ல. வயிற்றுச்சல் தாங்க முடியாம தான் கேட்கிறேன். சின்னஞ்சிறுசுகளை வாழ வந்த வீட்டுல ஒதுக்கி வைக்கிறது சரியா? இன்னமும் அவங்க உங்களை நம்பிட்டு இருக்காங்க. இப்பதான் கோயில்ல பார்த்து பேசிட்டு வரேன். என்னது, கோவில்ல பார்த்து பேசிட்டு வரீங்களா? ஆமா, பார்த்தோம், பேசணும். என்ன பண்ணுவீங்க? இதுக்கு மேல ஒரு பெரிய தண்டனை அவங்களுக்கு கொடுத்துட போறீங்க? பெரிய மனுஷங்க நீங்க, ரொம்ப சின்னத்தனமா நடந்துக்கிறீங்க. ஆனா சின்ன பிள்ளைங்க ரொம்ப பெரிய மனசோட இருக்காங்க. எங்க அப்பா அம்மா என்னைக்கு இருந்தாலும் எங்களை சேர்த்துக்குவாங்கன்னு நம்பிக்கிட்டு இருக்காங்க. எங்க குடும்பத்துல என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு அறிவுரை சொல்ற தகுதி உங்களுக்கு கிடையாது. ஏமா மறுபடியும் உங்ககிட்ட பேசிக்கிட்டு போலான்னு சொல்றல? வா போலாம். ஒரு நிமிஷம் நில்லுங்க, நில்லுங்க. வீட்டுக்கே போயிடலாம். வா. உதயம்மா குடும்பம் எவ்வளவு பெரிய குடும்பம், ஆனா இப்படி நடு ரோட்ல சண்டை போடுற அளவுக்கு வந்துட்டாங்களே. வாஸ்தவம் தாங்க, எல்லா நாளும் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? நம்மளை விட பெரிய மனுஷங்க வீட்டுல தான் இந்த மாதிரி மோசமாலாம் நடக்குது. சமந்தியமா, நான் சொன்னதை மனசுல வச்சுக்கங்க. தயவு செஞ்சு அவங்கள உங்க குடும்பத்துல ஒன்னா சேர்த்துக்கங்க. இல்ல அந்த பாவம் உங்களை சும்மா விடாது. பாட்டி என்னடா பாட்டி, சும்மா இருங்க பாட்டி, ப்ளீஸ் பாட்டி. பாட்டி நீங்க சும்மா இருங்க பாட்டி. ஏதாவது பேசி அக்கா லைஃப்ல பிரச்சனை வந்துற போகுது. பாட்டி ப்ளீஸ் பாட்டி, போலாம் பாட்டி. வாங்க பாட்டி.